தமிழ் மக்கள் தெற்கு தலைவர் மீது முதன்முறையாக நம்பிக்கை வைத்துள்ளனர். இது மிக முக்கியமான ஒன்றாகும். தமிழ் மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன. தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றுவோம். வடக்கில் உள்ள பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் தீர்வு காணுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். குருநாகலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நான் ஜாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். ஜாழ் மக்கள் முதன்முறையாக தெற்கு அரசாங்கம் மீது, தெற்கு தலைவர்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பதை காண முடிந்தது. இது மிக முக்கியமான ஒன்றாகும். வடக்கில் உள்ள சில தலைவர்கள் தனிநாடு தருகிறோம் என கூறிய போதும், அரசியல் பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் இருக்கின்ற போதிலும் மக்கள் எம்மை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும். எம்மிடையே மீண்டும் பிரிவினைவாதம், போர், நம்பிக்கையினம் என்பன இல்லாத அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நாடொன்றை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதம் வடக்கு மக்களிலிருந்து கிடைத்துள்ளது. 30 வருட கால போர் மற்றும் அரசியல் காரணங்களால் வடக்கு பகுதிக்கு அபிவிருத்திகள் சென்றடையவில்லை. அந்த பகுதி மக்களின் பிரச்சனைகளை வேகமாக தீர்க்க வேண்டும். இது எமது பிரதான கடமையாகும். இனவாதம் மற்றும் மதவாதம் தலை தூக்குவதற்கு நாம் இடமளியோம். தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்போம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பருத்தித்துறை வாழ், கரபட்டியில் வாழ்கின்ற, நெல்லியடியில் வாழ்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அது வேறு எதுவும் அல்ல, எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உங்களுடைய பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தருணமாகும். ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் 50 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்திற்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது. அப்படியானால் இன்றைய தலைமுறையினருக்கும் நேற்றைய தலைமுறையினருக்கும் சொந்தமாக இருக்கின்ற உங்களுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்றைக்கு முதல் தடவையாக இந்த வல்வெட்டி துறைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்பதற்கு நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன், இங்க இருக்கின்ற மக்கள் எப்படி பார்ப்பார்கள், எப்படி கேட்பார்கள், அல்லது எப்படி இவர்களை வரவேற்பார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அனுரத்தோழர் லண்டனுக்கு போனால் லண்டன்லையும் சனம் நிறைஞ்சு படி, அமெரிக்காவுக்கு போன அமெரிக்காவிலையும் மக்கள் வெள்ளமென அணிதிரள்கின்றார். தென்னிலங்கையில் காலியா மாத்தரையா எல்லா பிரதேசங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரள்கின்றார். ஆனால் இப்பொழுது இந்த வல்வெட்டி நகரத்தை பார்க்கின்ற போது லண்டனுக்கு மாத்திரமல்ல, அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, காலி மாத்திரைக்கு மாத்திரமல்ல, எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இன்று வல்வெட்டித்துறை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அதனால் அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது இங்கிருக்கின்ற பெருவாரியான கட்சிகள், பெருவாரியான மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், தோழர் அனுரகுமார திசாநாயக்க வெல்ல போறது இல்லை. ஏன் 2019 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தோழர் அனுரவுக்கு கிடைச்சது 4 லட்சம் வாக்கு, வெறும் 3% வாக்கு. கோட்டாபய ராஜபக்சாவுக்கு 69 லட்சம் வாக்கு, சஜித் பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்கு, தோழர் அனுராவுக்கு 4 லட்சம் வாக்கு. கணித சூத்திரத்தின் படி பார்த்தால் அனுரவனுடைய வெற்றி சாத்தியமே கிடையாது. ஆனா எல்லாருக்குமே தெரியும், கணித சூத்திரம் அல்ல, சமூக விஞ்ஞானத்தின் படி இதை இவ்வாறான மாற்றங்கள் என்பது
ஒரு நொடியில் வேகமாக மிக பாய்ச்சலாக மாறும் என்பதையே அனுரவுடைய வெற்றி குறிப்பிட்டு காட்டு. அதன் பொழுது ஒரு முக்கியமான வேலை என்ன? அனுர நாடு முழுவதும் கூடுதலான வாக்கெடுத்தார். யாழ்ப்பாணத்தில் இத்தனை வாக்கு ஜனாதிபதி தேர்தல். ரணில் விக்ரமசிங்காவுக்கு 90,000 வாக்கு, சஜித்துக்கு 1,00,000 வாக்கு, அது இல்லாம நம்மட சங்குக்கும் வாக்களிச்சு போட்டு மிச்சம் இருந்துச்சு 28,000 வாக்குகள் தான் அனுர தோழருக்கு கிடைச்சு. ஆனா அனுர தோழர் அதுல சொன்னார் என்னன்னு கேட்டா, எனக்கு யாழ்ப்பாணத்தில் கிடைத்தது 28,000 வாக்குகள் தான், ஆனால் இலங்கையில வாக்கு வீத அதிகரிப்பில் யாழ்ப்பாணம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. அதன் பொழுது என்னிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு நான் அன்றைக்கு சொன்னேன், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு 28,000 வாக்குகள் வலித்தாலும் கூட வாக்கு வீத அதிகரிப்பில் முதலாவது ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது, எதிர்வரும் பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் முதன்மையான கட்சியாக மாற்றி அமைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அன்று நான் தெரிவித்தேன். அதன் பிறகு பொது தேர்தல் முடிந்த பிறகு இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் இது நாள் வரைக்கும் யாராலும் நினைத்து பார்க்க முடியாது, அசைக்க முடியாது என நினைத்துக் கொண்டிருந்த நாங்கள் தமிழ் தேசியம், அந்த தேசியம், இந்த தேசியத்துக்கு தப்பால் ஏனைய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், அதனால் தாங்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற மக்கள் என நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அனுர தோழர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார். யாழ்ப்பாணத்தில் வீரசிங்க மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு இருக்கின்ற இந்த ஊடகங்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த முறை அனுர தோழர் வாரார், அனுர தோழர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிற்க போகின்றார், அப்படியாக இருந்தால் அவர் 13க்கு என்ன சொல்ல போகின்றார், பெடரலுக்கு என்ன சொல்ல போகின்றார், அல்லது மாகாண சபைக்கு என்ன சொல்ல போகின்றார் என்ற கேள்வியை நாங்கள் இந்த வீரசிங்க மண்டபத்தில் இருந்து அனுருடைய உரையின் மூலமாக கேட்கின்றோம் என்று கேட்டார். ஆனால் அனுர தோழர் இறங்கினார். இறங்கிட்டு சொன்னார், அவருடைய உரையின் பொழுது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் யாழ்ப்பாணத்திற்கு வந்தது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களிடம் வாக்கு கேட்பது 13 தருவதற்கோ, பெடரல் தருவதற்கோ, மாகாண சபையை தருவதற்கோ அல்ல, அதற்கு பதிலாக இங்கிருக்கின்ற மக்களோடு எங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒடுக்கல் வாங்கல் உண்டு. அதுதான் இன்றைக்கு இந்த சமூகமே பீடித்திருக்கின்ற சமூக பிணியில் இருந்து, இந்த சமூக சீர்கேட்டில் இருந்து, இந்த போதை பொருளில் இருந்து, வாழ்வற்ற கும்பலில் இருந்து இன்றைக்கு பிறக்கின்ற பிள்ளை அல்ல, கருப்பையில் வளர்கின்ற பிள்ளையும் கூட 15 லட்சம் ரூபாய் கடனாளியாகப்பட்டு 2021 ஆண்டு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுகின்றது 3667 குழந்தைகள், 10 வயசுக்கு குறைவான குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார். ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் இந்த கதையை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒரு 9 பேர் இருந்தாங்க கூட்டத்தில், பெண்கள் தான் கூடுதலாக இருந்தார். அந்த பெண்கள் இருந்த கூட்டத்தில் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சில பெண்கள் அழுதாங்க.
நான் கேட்டேன், ஏம்மா அலறுன்னு? ஐயா, நீங்க சொல்றது உண்மை, ஆனா அது அல்ல உண்மையான விடயம். நீங்க சொல்வதை விட 5 மடங்குக்கு அதிகம் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற அநீதி, குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் அதை நாங்கள் வெளியில சொல்றதுக்கு வெட்கப்படுறோம். குடும்பத்தினுடைய மானம் போய்விடும், பிள்ளையினுடைய எதிர்காலம் போய்விடும் என்று அஞ்சி நடுங்கி மூடி மறைத்திருக்கின்றோம் ஐயா. அந்த 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 வெளிப்பாடுதான் இந்த அழுகையாக வருகின்றது எங்களுக்கு. அப்படியானால் இங்கே மாத்திரமல்ல, இது நாடு முழுவதும் இவ்வாறான நிலைமைகள். இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், யுத்தம் முடிஞ்சு 15 வருடங்கள் ஆகின்றது. இந்த 15 வருடத்திற்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளை கையாண்டார்களா, அல்லது அதற்கான அணுகுமுறைகளை கையாளுகின்ற நடவடிக்கை எடுத்தார்களா? இல்லை. இன்றைக்கும் கூட 89,000க்கு அதிகமான விதவையருடைய கண்ணீர் இன்னமும் கண்ணீர்களாக இருக்கும். 28,000க்கு அதிகமான குழந்தைகள் தாங்களுடைய பெற்றோர்களை, தாயும் இல்லை தந்தையும் இல்லாது இன்னைக்கு அநாத இல்லங்களில் பரிதவிக்கின்ற நிலைமை இருக்கின்றது. நேற்று நான் சந்தித்தேன் ஒரு அநாத இல்லங்களில் பராமரிப்பாளர். ஐயா, நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்றார். ஏனென்றால் எங்களுடைய அநாதை இல்லங்களில் வாழுகின்ற எங்களுடைய குழந்தைகள், மழலைகள், எங்களுடைய பிள்ளைகள் படுகின்ற வேதனை சம்பந்தமாக உங்களோடு பேச வேண்டும் ஐயா. அவர்களை அந்த நரகத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் ஐயா. அதனால ஒரு டைம் கொஞ்சம் தாங்கன்னு கேட்டேன். பிறகு நான் சந்திக்கின்றேன் 3ஆம் தேதிக்கு பிறகு. அது மாத்திரமா, இன்றைக்கு எடுத்து பார்த்தாலும் கூட 140% வீடுகள் இன்னமும் கொட்டில்களாகவே இருக்கின்றது, வீடுகள் கிடையாது. அது மாத்திரமா, 160% ஏதோ ஒரு முறைசாரா விதத்தில் கடன்காரர்கள். தேடி பாருங்க, இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள், டீச்சர்மார், அவங்கள தேடி பாருங்க, யாராவது கடன் வாங்காம இருக்கின்றார்கள். வீட்டுக்கு கடன், மோட்டார் வாங்குறது கடன், பைக் வாங்குறது கடன், கார் வாங்குறது கடன், தாலி வாங்குறது கடன், பிள்ளைக்கு கல்யாணம் கட்டுறது கடன், ஏதோ ஒரு வழியில கடன் பொறியில சிக்கி இருக்கின்றவர்களாக இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு 5 வருடத்துக்கு முதல்ல இதே வல்லுவட்டி பிரதேசத்தில் ஒரு பாடசாலையில் வந்து ஒரு ஆசிரியர் சங்க மீட்டிங்கில் பேசி கொண்டிருந்த பொழுது நான் அந்த நேரத்தில் கேட்டேன், இங்கே இருக்க டீச்சர்மார் சொல்லுங்களேன், யாராவது கடன் வாங்காம இருக்கின்றவர்கள் யாருன்னு. ஒரே ஒரு தங்கச்சி மாத்திரம் தெரிஞ்சு கையை தூக்கும். அது சின்ன புள்ள உண்டு, உஷா வேலைக்கு உண்டு. மற்றவர்கள் எல்லாரும் கடன்கார். அந்த கடன் பொறி ஒரு மறுபக்கம் தேடி பார்க்கின்ற பொழுது கடன் வாங்கி வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது. கூடுதலாக பெண்கள் கடந்த காலங்களுக்கெல்லாம் மைக்ரோ பினான்ஸ் மூலமாக கடன் கொடுத்தானுங்க. கிராமங்களுக்கு வந்து கிராமங்களில் கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது. கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றால் வேறு எதுவும் இல்லை, வன்னி பிரதேசத்தில், முல்லைத்தீவு பிரதேசத்தில், வவுனியா பிரதேசத்தில், மன்னார். அப்படியாக நான் யுத்தம் முடிஞ்சு 15 வருடங்களுக்கு பிறகு வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது. கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளுகின்றவர்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றார் முல்லைத்தீவு. வறுமை கோட்டின் கீழ் கூடுதலாக வாழுகின்ற மாகாணம் வட மாகாணம். அதில் கூடுதலாக இருக்கின்றது வேறு எதுவுமல்ல, 1வது மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம், 2வது கிளிநொச்சி மாவட்டம். அது மாத்திரமா? அவை இவ்வாறான நிலைமைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படியாக இருந்தால் அன்றைக்கு அனுரத்தோல சொன்னது வேறு எதுவுமல்ல, இந்த பொறியில இருந்து, இந்த அரக்கர்களிடம் இருந்து யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற மக்களை மீட்பதே எனது கடமை. அதுதான் அந்த மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற கொடுக்கல் வாங்க. கடந்த காலங்களில் நாங்கள் இந்த பிரதேசங்களுக்கு
தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சென்ற பொழுது கதைத்த பொழுது இங்க இருக்கின்ற அது வவுனியாவா முல்லைத்தீவா கிளிநொச்சியா எல்லா பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் சொன்னார்கள், ஐயா எங்களுக்கு வேற எதுவும் வேணும் ஐயா, சொல்லுங்க அனுரகுமார் சாநாயக்கிட்ட சொல்லுங்க, எங்கட பிரதேசத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் மலிந்து கிடக்கின்றது, வாழ்வட்டு கும்பல் மலிந்து கிடக்கின்றது, எந்த நேரம் என்ன நடக்கும் என்றே தெரியாது, ஐஸ் பழக்கம் அதிகரித்திருக்கின்றது, எங்களுடைய பெண்கள் தனியாக நடமாட முடியாது, பஸ்ஸில் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலைமை, இந்த நிலைமை தொடர முடியுமா? இந்த நிலைமை தொடரக்கூடாது, அதனால் இதிலிருந்து எங்களை மீட்டெடுத்துட்டார். அப்ப அனுரத்தோழர் மிக தெளிவாக சொன்னார், அன்றைக்கும் சொன்னார், இன்றைக்கு சொல்லுகின்றார், எங்களை நம்பி வாக்களித்த மக்கள், நாங்களும் இந்த மக்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இந்த நாட்டுடைய மக்களுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பு செய்தவர்கள், லட்சக்கணக்கான தோழிகள் உயிர் தியாகம் செய்தவர்கள், அது மாத்திரமல்ல சிறை வாழ்க்கையா அல்லது சித்திரவதைகளா நேரடியாக கண்டு அனுபவித்தவர்கள், அப்படியாப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள். நான் எங்களுடைய கனவு வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டை மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாடாக மாற்றியமைக்க வேண்டும், நல்ல நாடாக மாற்றியமைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கனவு, அதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கு இன்றைக்கு எட்டப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதியும் 21ஆம் திகதியும் இங்க இருக்கின்ற மக்கள் எல்லோருமே சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை அரவணைத்துக் கொண்டார். அதனால் அந்த வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், நன்றி 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 என்று மீண்டும் சொல்லுகின்றோம். வாக்களிக்காத மக்களையும் ஆற தழுவிக் கொள்வதற்கு நாங்கள் தயார். என்றால் இனியும் இந்த நாட்டை பழைய பாதையில் செல்ல முடியாது, பழைய குருடி கதவத்துடன் சொல்லி பழைய பாதையிலே இனிமேலும் போக முடியாது. இனி புதிய பாதை, அந்த புதிய பாதையை செப்பனிடுகின்ற வேலைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் தான் வேறு யாருமல்ல, உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக்கா. அதனால் அந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைக்கு உங்களோட ஊருக்கே வந்திருக்கிறார். வேற எதுவும் இல்லை, நீண்ட நாள் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஆசை இருந்தது, இங்கே பருத்தித்துறைக்கு சரி வல்பட்டுத்துறை சரி கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அன்னைக்கு முடியாமல் போனது, பிஸின்ட்டு போனது. ஆனால் இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த சந்தர்ப்பம் என்பது வேற எதுவுமல்ல, அன்னரசோடு சொன்ன இங்கே வந்து நான் வேற எதுவும் இல்லை, முதல்ல இங்கே உள்ள மக்களை பார்க்கணும், நான் பேசுறதில்ல, அந்த மக்களை பேச விடணும், அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். அந்த பரிமாறிக்கொள்வதற்கின்ற வேலை திட்டத்தை சரியான முறையில் முன்னெடுங்க. நான் வாரேன்னு சொல்லி போன மாசமே டேட்டை கொடுத்துட்டார், 31ஆம் தேதி வருகின்றேன். அன்னைக்கு டிசிசி போட்டுக்கொள்வோம் காலையிலேயே, பின்னேரம் 2 கூட்டங்கள், இங்கு ஒரு கூட்டமும் அதே போன்று சாபக்கச்சேரி ஒரு கூட்டத்தையும் போட்டுக்கொண்டு அங்குள்ள மக்களையும் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இதை ஏன் நாங்கள் சந்திக்கின்றோம் என்றால், ஏன் நாங்கள் இவ்வாறு சந்திக்கின்றோம் என்றால் வேறு எதுவுமல்ல, எல்லாத்தையும் மாற்றமைக்கக்கூடிய சக்தி வேறு யாருமில்ல, மக்கள். அப்ப அந்த மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா மக்களை தெளிவுபடுத்தாவிட்டால் நிச்சயமாக மீண்டும் அந்த நரக வாழ்க்கைக்கு மக்களை அழைத்து செல்வதற்கு அரக்கர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அந்த அரக்கர் கூட்டம் சேர்ந்து கொண்டு சொல்லுகின்றது, நாங்கள் தான் சண்டியன் சண்டியன் என்று சொல்லி கொண்டு போகக்கூடாது. கதை ஒன்று தெரியும் நினைக்கிறவங்களுக்கு, என்ன சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியன். அதனால வேண்டி அந்த சண்டியர்களுக்கு சொல்லுங்க, இப்ப உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த சண்டியர்கள் என்பது வேறு யாருமல்ல, நீங்க மக்கள். மக்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். மக்கள் நினைச்சா சண்டியர்கள் அல்ல, என்ன எல்லாத்தையும் நொண்டியர்களாக மாற்றி அமைக்க முடியும். அப்படி மாற்றி அமைச்ச மக்கள்
உங்களுக்கு தெரியும் கோட்டாபய ராஜபக்ச யாரை நினைச்சாங்களா அடித்து விரட்ட முடியுமுண்டு. ராஜபக்சாக்கள் ஓடி போயிட்டு ஒளிந்து கொள்வதற்கு கூட என இடமில்லாமல் போயிட்டு மறைந்திருந்தார்களே, முடியுமா? கோட்டாபய ராஜபக்சா போயிட்டு என்ன ஒவ்வொரு பிளைட்டுக்கும் போயிட்டு ஏறி இறங்கி ஒவ்வொரு விமான நிலையத்திலும் நாடோடி மாடி சுத்தி கொண்டிருந்தான் தெரியுமோ? நினைத்தார்கள் 69 லட்சம் வாக்குகள் எடுத்த யுத்தத்தில் வென்ற ஒரு குடும்பமே சேர்ந்து கொண்டிருந்த 69 லட்சம் 3 பெரும்பான்மை பெற்றுக்கொண்டு இருந்தவர்கள் மக்கள் அடித்து உதைத்து விரட்டினார். அதனால இனி சண்டியர்களுக்கு சொல்லுங்க, சண்டியர்கள் முடிஞ்சு காலம், இனி மக்களுடைய காலம். அந்த மக்களுடைய நாயகன் தான் வேறு யாரும் அல்ல, அனுரகுமார சாநாயக் அவர்கள். அந்த அனுரகுமார சாநாயக் அவர்கள் இன்றைக்கு உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அவரை பார்ப்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால அவரோட பேச்சை கேட்கறதுக்கு நீங்க எல்லாம் ஆவலா இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் என்னடா சந்திரசேகர் போட்டு ஒரேதான் அறுத்து கொண்டிருக்குன்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட அடுத்த அனுர தோழர் பேசுவார். அதனால வேண்டி எனது பேச்சை கேட்ட உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.